வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. நேற்று காமராஜர் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுக்க அவரோட சிலைகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருந்தது. இதுக்கு நடுவில் நம்ம தமிழ்நாடோட சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடலூர் சிதம்பரத்தில் ஒரு நிகழ்வில் பேசியிருந்தாரு. அதில் நிறைய விஷயங்களை திமுகவோட ஆட்சி காலத்தில் நடந்த பெருமைகளை பற்றிலாம் பேசியிருந்தாரு. இதுக்கு நடுவில் புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அதுக்கப்புறம் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. இது என்னப்பா, எலெக்ஷன் இன்னும் ஒரு 8 மாசத்துல வரப்போகுது, அதுக்குன்னே இப்படி ஒரு புது திட்டமா, இதுல என்னப்பா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். அதுக்கான பதில்களுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த 4 ஆண்டு காலங்கள்ல திமுக கொடுத்திருந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் மனுக்கள் வாங்கி மக்களோட குறைகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தீர்வு காண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி வாங்கின மனுக்கள்லாம் தீர்வு காணுட்டாங்களா, மக்களோட குறைகள் எல்லாம் இந்த திமுக ஆட்சி காலத்துல சரி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தான் கடலூர் சிதம்பரம்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க வாங்கினாங்களா அந்த மனுக்கள், அதோட மொத்த எண்ணிக்கை அப்படின்றது 1,05,00,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1,10,00,000 மனுக்களோட நிவர்த்திகளை, அதாவது குறைகளை சரி செஞ்சிருக்கும், மக்களோட குறைகள் எல்லாத்தையுமே நாங்க சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே கர்வமாவும் பெருமையாவும் பேசியிருந்தாரு. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு புதுசா ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது என்ன, இப்பதான் மனுக்கள் வாங்கினாரு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டேன்றாரு, மக்களுக்கு குறைகளை தீர்த்துட்டேன் அப்படின்றாரு. புதுசா என்னடா இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் மக்கள் கிட்ட அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்கறதுக்கு தான் இந்த ஒரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன அப்படின்னா, இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுறதுக்கு 10,000 முகாம்களை அமைக்க போறதாவும், அதுல 1,00,000 வாலண்டியர்ஸை வேலை பார்க்க வைக்க போறதாவும், அது மட்டும் இல்லாம 100 பர்சன்ஸ் அமைச்சு 1100 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட குறைகளை சொன்னீங்க அப்படின்னா உடனடியா அது என்ன மக்கள் குறை அப்படின்லாம் கேட்டு அதை சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த இதுக்காக 100 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கால் சென்டரையுமே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்காக 4 தனியா PROஸையுமே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, உயர் அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் பக்காவா பிளான் பண்ணி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களோட குறைகள் எல்லாம் இந்த 4 ஆண்டு காலங்களில் தீர்த்துட்டாராப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மக்களோட குறைகள் தீர்ந்திருக்கா அப்படின்னு மக்கள் தான் சொல்லணும். அது இந்த வரப்போற 2026 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். உண்மையாவே அந்த 1,05,00,000 மனுக்களோட குறைகள் எல்லாம் தீர்த்திருந்தாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் கொடுத்திருந்த வாக்குறுதிகள்லாம் அவர் முழுமையா நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு. இதுல நிறைய பேருக்கு அந்த மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1,000 ரூபாய் இன்னுமே எங்களுக்கு கிடைக்கலங்க அப்படின்ற ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுக்காகவே முகாம்களை அமைச்சு அந்த முகாம்கள் நடக்கும் போது தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த 1,000 ரூபாய் உங்க வீடு தேடி வரும் அப்படின்றதையுமே இந்த ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு பண்ணியிருந்தாரு. இவரு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆண்டு காலங்கள்ல திமுக ஆட்சியில மக்களோட நலனுக்காக தான் இருந்திருக்கு, மக்களோட குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தா, இது பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது, பொய்களுடன் ஸ்டாலின் தான் அப்படின்னு ADMKல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரோட விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்களோட மனுக்கள்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ளே அவங்க கொடுக்கலாம், அங்கேயே நான் மக்களோட மனுக்கள்லாம் வாங்குவேன், அவங்களோட குறைகளை கேட்டு அதெல்லாம் சரி செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த 4 ஆண்டு காலங்கள்ல நடந்திருக்கா அப்படின்றதையுமே கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. ஏன்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள போறது, அதுவும் முதலமைச்சரை அங்க போய் சந்திச்சு நேரா மனு
மனு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்றது சாதாரண மக்களுக்குமே தெரியும். அதுவும் இது வரைக்கும் நடந்ததுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பொய்களுடன் தான் வந்து திமுக ஆட்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இன்னமுமே வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னாலுமே அந்த பொய்கள் ஆட்சி தான் நடக்கும். அவர் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையா அவரால் நிறைவேற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி விமர்சனமே முன் வச்சிருக்காரு. பொதுமக்களா நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படிப்பா எலெக்ஷன் கிட்ட வர டைம்ல தான் வந்து மக்களோட குறைகள் எல்லாம் வந்து தீர்ப்பீங்களா, மக்களோட குறைகள் என்னன்னு கேட்கவே செய்வீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகள் இருக்கலாம். இந்த 4 ஆண்டு காலங்கள்ல திமுகவோட ஆட்சியில மக்களோட குறைகள் அப்படின்றது முழுமையா இல்ல பாதியாவது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கா, அவங்களோட குறைகள் வந்து சரி செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2026 எலெக்ஷன்ல தான் வந்து தெரியும் அடுத்த ஆட்சி மாறப்போதா இல்ல இதே ஆட்சி வந்து தொடரப்போதா அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி ரெகுலரா நம்ம சுத்தி நடக்கக்கூடிய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.